ஒருங்கமை சமன்பாடுகள், ரைட்? அப்ப இதுல ஒருங்கமை சமன்பாட்டின் அமைப்பை பார்த்தமாக இருந்தால், உதாரணத்துக்கு என்ன இந்த வகையான ஆக்களத்தை நாங்க என்ன சொல்லுவோம்? ஒருங்கமை சமன்பாடுகள் சொல்லுவோம். ஒருங்கமை சமன்பாடுகள் என்ன? இதுல என்ன ஒருங்கமை சமன்பாடுகள் பன்மையிலே வருது பேரு. ஒருங்கமை சமன்பாடுகள் என்ன செய்யுது? பன்மையிலே இதுல வந்து பேரு வருது. இப்ப இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன, ரெண்டு சமன்பாடுகள் இருக்கு. எக்ஸாக y சமன் 6, அடுத்தது எக்ஸய y சமன் 2. இந்த ரெண்டு சமன்பாடுகளுக்கு முறையில் நாங்க என்ன செய்யணும்? தீர்க்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன, எக்ஸ் எண்ணையாக இருக்க போகுது, ரைட்? ஏதோ இப்ப நாங்க உதாரணத்துக்கு இந்த சமன்பாடு எப்படி உருவாகி இருக்கும் சொல்லிச்சோன்னா, ரைட், ஏதோ இரண்டு நம்பர்ஸ் நாங்க கூட்டுறோம், ரெண்டு தெரியாத நம்பரை கூட்டுறோம். கூட்டு தொகையில விட வந்துட்டு 6ஆக வருது, ரைட்? அதுல ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை கழிச்சமாக இருந்தால் விட வந்துட்டு 2 வருது, ரைட்? இப்ப நாங்க என்ன புதிர் மாதிரி இதெல்லாம் சொல்லுவோம் என்ன, ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது, அது ரெண்டையும் கூட்டுனா விட 6 வரும், ரைட்? அதுல ஒரு நம்பர்ல இருந்து இன்னொன்ற கழிச்சா விட 2 வரும். அப்ப அந்த ரெண்டு நம்பரும் என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இந்த அமைப்புல இந்த கேள்விகள் என்ன செஞ்சிருக்கு, உருவாயிருக்கு. இப்ப இதுல ரெண்டு சமன்பாடுகள் வாரத்தினாலதான் இது என்ன ஒருங்கமை சமன்பாடுகள்னு சொல்றோம். அதே நேரத்துல சரியா கணியங்கள் நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்கள் 2 பேர் நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அந்த கேள்விகள்ல ஒன்று எக்ஸ கண்டுபிடிக்கணும், அல்லது வைய கண்டுபிடிக்கணும், அல்லது ஏதாவது ஒரு சரியா கணியத்தை தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த அமைப்புல வார கேள்விகளை பார்த்தோமா இருந்தால் 2 வகையான சரியா கணியங்கள் வருது. அதே டைம்ல எங்களுக்கு 2 சமன்பாடுகள் வருது. இவரை நாங்க முதலாம் சமன்பாடுன்னு சொல்லலாம், இவரை நாம 2ஆம் சமன்பாடுன்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்ப இந்த 2 சமன்பாடுக்கும் தீர்வு காண்றதுக்கு நாங்க சில விஷயங்கள், சில ஸ்டெப்ஸை வந்துட்டு ஞாபகப்படுத்தி கொள்ளணும். நாங்க வளமைய மாதிரி என்ன செய்யலாது, ஒரு ஆளுல இருந்து ஒரு ஆளை கழிச்சு, அல்லது இங்க இருக்கிற கூட்டு பரவலங்களை போய் கழிப்படுவாரு, அந்த அமைப்பில நாங்க இந்த கேள்விகள் என்ன செய்ய இயலாது. அப்ப நீங்க முதலாவது விளங்கி கொள்ளணும் என்னென்றால், ஒருங்கமை சமன்பாடுகள் சொல்லிச்சேன்னா அது என்ன அமைப்புல வரும் என்ன பாருங்க. தீர்த்தலை இலகுவாக்கி கொள்வதற்காக சமன்பாடுகளை 1,2 குறைப்போம். அப்ப இந்த எக்ஸை மையம் கண்டுபிடிக்கப்படும். அப்ப நான் முதலாவது என்ன செய்ய போறேன்னா, எக்ஸை மையம் கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நான் முதலாவது செய்த வேலை இந்த 2 சமன்பாடுகளுக்கும் பேரு வைக்கும். என்னண்டு, சமன்பாடு 1, சமன்பாடு 2 நாம் நினைஞ்சிருக்கோம், இதுக்கு பேரு வச்சிருக்கோம். சமன்பாடு 1 என்றால் யாரை குறிக்கும் சொல்லிச்சேன்னா, எக்ஸக y சமன் 6 குறிக்கும். சமன்பாடு 2 யாரை குறிக்கும்னால் எக்ஸய y சமன் 2 என்ன செய்ய போகுது, குறிக்க போகுது. அப்ப இதை நீங்க என்ன செய்யணும், ஒரு முதலாவது ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தி கொள்ளணும். முதலாவது வேலை நான் என்ன செய்ய போறேன், 2 சமன்பாட்டுக்கும் பேர் வைக்க போறேன். எப்படி பேர் வைக்கிறோம், நாம இலக்கங்கள்ல பேர் வைப்போம், நம்பர்ஸ்ல பேர் வைப்போம், ரைட்? இது முதலாம் சமன்பாடு, இவர் 2ஆம் சமன்பாடு நினைஞ்சிருக்க பேர் வச்சிருக்கோம், ரைட்? இப்ப அடுத்த கட்டமா நாங்க என்ன செய்ய போறோம்னா, இதுல உங்களுக்கு சில விஷயங்கள் விளங்கி இருக்கணும். என்ன, இதுல தரப்பட்டத்துல முதலாவது சமன்பாடு எக்ஸக y சமன் 6. இப்ப முதலாவது சமன்பாட்டுல எத்தனை எக்ஸ் இருக்கு, இல்லாட்டி நாங்க இப்படி சொல்லலாம், ரைட்? நாங்க புதுசா ஒரு சொல்லொண்ட பாவிக்க போறோம். என்ன நினைச்சோன்னா, குணகம். குணகம்னு ஒரு சொல்ல நாம என்ன செய்ய போறோம், பாவிக்க வரும். நீங்க சில வேலை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். குணகம் டெலிச்சன்னா என்னென்றால், இந்த தரப்பட்ட சமன்பாட்டுல எக்ஸுக்கு முன்னுக்கு, ரைட், எத்தனை எக்ஸ் வருதுன்னு சொல்லுவோமே, எத்தனை எக்ஸ் இருக்கு, ரைட்? உதாரணத்துக்கு 2x 3y சமன் 6 இப்படின்னு வந்தால், இங்க நாங்க எக்ஸின் குணகம் 2 சொல்லுவோம், y-இன் குணகம் 3 சொல்லுவோம். எக்ஸின் குணகம் 2, y-இன் குணகம் 3. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் குணகம்னா எதை செல்ல வாரான்னு சொல்லு.
ஏன்னா எத்தனை எக்ஸ் இருக்கு, எத்தனை y இருக்கு. அப்ப இங்க நாங்க குணகத்தை வந்துட்டு ரெண்டா உடைச்சு சொல்லலாம். எப்படின்னு நினைச்சேன்னா, குணகத்தின் பருமன் என்ன, குணகத்தின் திசை என்ன அப்படின்னு நாங்க என்ன செய்யலாம், இப்ப ரெண்டா உடைக்கலாம். அப்ப இந்த 2x மூன்று வைண்டு செல்ற சமன்பாட்டுல எக்ஸின் குணகம் 2, அவர திசை வந்துட்டு நேர், பிளஸ் வையின் குணகம் 3, அவர திசை வந்துட்டு நேர். இந்த அமைப்புல என்ன செய்யுங்க, நீங்க இந்த கேள்வியை வந்து விளங்கி கொள்ளுங்க. ரைட். இப்ப இதே விளக்கத்தோட நீங்க எங்கட கேள்விக்கு வாங்க. இந்த ஒருங்கமை சமன்பாடுகள்ல முதலாவது சமன்பாடு இருக்குத்தானே, இதுல எக்ஸின் குணகம் என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போறோம், நேர் ஒன்று. வையின் குணகம் என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போறோம், அதுவும் என்ன, நேர் ஒன்றுதான். எதுவுமே இல்லாட்டி இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் பிள்ளைகள், ஒன்று இருக்குன்னு அர்த்தம். என்ன நாங்க பார்த்துருக்கோம், நிறைய தடவை இதை பார்த்துருக்கோம். ரைட். அதே போல இரண்டாவது சமன்பாட்டுல எக்ஸின் குணகம் என்னன்னு கேட்டால் நேர் ஒன்று, வையின் குணகம் என்னன்னு கேட்டால் மறை ஒன்று. ரைட். அப்ப நாங்க முதலாவது என்ன செய்யணும், முதலாவது தரப்பட்ட ஒருங்கமை சமன்பாடுகளுக்கு பேரு வச்சோம். ரெண்டாவது என்ன செஞ்சோம், அந்த சமன்பாடுகள்ல இருக்கிற எக்ஸின் குணகம் என்ன, வையின் குணகம் என்ன நாங்க நினைஞ்சிருக்கோம், கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ரைட். ஓகே. இப்ப மூன்றாவது ஸ்டெப் என்ன செய்யணும்ன்றது நாங்க என்ன செய்யலாம், அடுத்த கட்டமா பார்க்க போறோம். ரைட். கொஞ்சம் நான் நிறைய கதைக்கும், ஆனாலும் என்ன நீங்க கேள்விகள் செய்ய போகல பிள்ளைகள், ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்குன்னா பாருங்க, நீங்களே உங்களுக்கு விளங்கு குயிக்கான செய்ய விளங்கக்கூடிய அமைப்புல இருக்கு. ரைட். இதுல கேள்வி எக்ஸக y சமன் எக்ஸக y சமன் y சமன் 6, எக்ஸய y சமன் 2, எக்ஸய y சமன் 2. 6 எக்ஸய y சமன் 2. ரைட். ஒருங்கமை சமன்பாடுகள் தரப்பட்டிருக்கு. சமன்பாடு 1 சொல்றோம், சமன்பாடு 2 சொல்றோம். ரைட். அடுத்தது என்ன செய்யணும், நாங்க சொன்ன மாதிரிக்கு இது ரெண்டு வகையில நாங்க கேள்விகள் வரக்குள்ள நான் அந்த முறையை விளங்கப்படுத்துறேன். இப்போதைக்கு இந்த முதலாவது முறையை மட்டும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இதுல நாங்க ஒன்று என்ன செல்வோம் அளிச்சோன்னா, இப்ப இதுல ரெண்டு சரியா கணியங்கள் இருந்தா முதலாவது முறையை நாங்க சொல்லுவோம், யாராவது ஒரு ஆளை இல்லாமக்கி செய்த அந்த முறையில நாங்க இதுக்கு விட காண்றது சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு சொன்னா, நம்ம முதலாவது ஏதாவது ஒரு சரியா கணியத்தை டார்கெட் பண்றது, பாக்குறது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, எக்ஸ பார்க்கணும். ரைட். ரெண்டு சமன்பாடுலையுமே எக்ஸ பார்க்கணும். ரெண்டு சமன்பாட்டிலையுமே எக்ஸின் பருமன் சமனாக இருக்கான்னு பார்க்கணும், எக்ஸின் குணகத்தின் பருமன். இப்போ முதலாவது சமன்பாட்டில் எக்ஸின் குணகத்தின் பருமன் என்ன, 1. ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸின் குணகத்தின் பருமன் என்ன, 1. ரைட். அப்ப நான் முதலாவது என்ன செய்வேன், எக்ஸின் குணகத்தின் பருமன் சமனா இருக்கான்னு பார்ப்பேன். ஓம் சமனாக இருக்கு, எனக்கு அடுத்த கட்டம் யோசிப்பேன், இந்த பருமண்ட திசைகள் வந்துட்டு ஒரே திசையா இருக்கா, ஒரே வகையான திசையாக இருக்கா, வித்தியாசமான வகையான திசையா இருக்குன்னு பார்ப்பேன். ஒரே வகையான திசைண்ட என்ன, ஒரே வகையான திசைண்ட என்னன்னு சொல்லிட்டா, ரெண்டு பேருமே நேரா இருக்கணும் அல்லது ரெண்டு பேருமே மறையா இருக்கணும். இங்க எக்ஸுக்கு இங்க
முதலாவது சமன்பாட்டிலேயே நேர் தான் இருக்கு, ரெண்டாவது சமன்பாட்டில எப்படி இருக்கு, நேர் தான் இருக்கு. இந்த ஒரே திசைகள் இருந்தா நாங்க என்ன முடிவெடுக்கணும்னு நினைச்சோம்னா, சமன்பாட்டுல ஒரு ஆள் நாங்க இன்னொரு ஆள் இருந்து கழிக்க போறோம், அதாவது கழித்தல் முறை. கழித்தல். வித்தியாசமான திசைகள் இருந்தா நாங்க கூட்டணும், சமன்பாடுகள் ஒன்றோடனே கூட்டணும். இப்ப கழித்தல் முறைன்னு என்னன்னு சொல்லிச்சுன்னா, உதாரணத்துக்கு சமன்பாடு ஒன்றுல இருந்து சமன்பாடு ரெண்டை கழிக்கணும். கூட்டல் என்னத்தை சொல்றேன்டா, சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு ரெண்டையும் நாங்க என்ன செய்யணும், கூட்டணும். சரிதானே? எப்ப சமன்பாடுகளை கழிக்கணும்னால், குணகங்கள் ரெண்டுக்கும் ஒரே திசை வந்தால் சமன்பாடை கழிக்கணும். எப்ப சமன்பாடுகளை கூட்டணும்டா, குணகங்களோட திசை நாங்க யார குறிப்பா பார்க்கமோ அவர குணகங்களோட திசை வித்தியாசமாக வந்தா அந்த ரெண்டு சமன்பாடுகளையும் நாம கூட்டணும். ரைட்? இதுல நிறைய குழப்பங்கள் வந்திருக்குமே. ரைட்? நாங்க ஒரு கேள்வியை முழுமையா செய்யக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், இந்த கிளியரான ஐடியா வந்து. இப்ப நாங்க சொன்ன மாதிரிக்கு நான் பார்த்த எக்ஸுக்கு பருமன் சமனா இருக்கு, அதே நேரத்தில குணகமும் ஒரே மாதிரிக்கு. அப்ப இந்த டைம்ல நாங்க அடுத்த முடிவு என்ன எடுப்போம், ஒரு ஆள்ல இருந்து இன்னொரு ஆளை கழிக்க போறேன் அப்படின்னு என்னத்தை சொல்றேன், சமன்பாடு ஒன்றுல இருந்து கழிங்க சமன்பாடு ரெண்டு. இது ஒரு குறியீட்டு வடிவம். ரைட்? இப்ப இதை பார்த்த உடனே ஒரு ஆளுக்கு என்ன விளங்கும், வேற சமன்பாடு ஒன்றுல இருந்து ரெண்டை கழிக்காரு விளங்கும். என்ன சமன்பாடு ஒன்றுல இருந்து ரெண்டை கழிக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா, ரைட், சமன்பாட்டு ஒன்றுண்ட இப்ப என்ன, ஒரு சமன்பாட்டுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கு, இது இடது பக்கம் இது வலது பக்கம். இடது பக்கம் இருக்கிறால அடுத்த இடது பக்கம் இருக்கிறாள் அது கழிக்கணும். அப்படின்னு என்ன, முதலாவது சமன்பாட்டுல யார் இடது பக்கம் இருக்கா, எக்ஸ் சக y இருக்குது, இது இவர்ல இருந்து கழிக்கணும். ரெண்டாவது சமன்பாட்டுல இடது பக்கம் இருக்கிறாள் அவர் யார், எக்ஸ் y. கழிச்சுட்டு என்ன, ஒரு கோவையை இன்னொரு கோவையில கழிச்சுட்டோம். அடுத்தது என்ன, வலது பக்கம் வருவோம், அதே வேலையை செய்யப்போறோம். வலது பக்கம் முதலாவது சமன்பாட்டில் இருக்கிற ஆள்ல இருந்து ரைட் என்ன, வலது பக்கம் ரெண்டாவது சமன்பாட்டில் இருக்கிற ஆளை கழிக்கணும். 6/2. ரைட்? இப்ப என்ன செய்ய போறோம், அடுத்த கட்டமாக சுருக்கல். ரைட்? சுருக்கல் என்ன, அடைப்பை நாங்க இல்லாம செய்யணும். ஏன்னா இந்த அடைப்புக்கு முன்னுக்கு நேர் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, இருக்கிறது அப்படியே எழுதலாம். இங்க அடைப்புக்கு முன்னுக்கு என்ன, மறை வந்திருக்கு, ஆகவே நான் என்ன செய்ய போறேன், மறையால அடைப்பு நிற்க போறேன். சய எக்ஸ் சயதர எக்ஸ் சய எக்ஸ் சயதர சகவை சக வைண்டு வரப்போகுது. 6ல இருந்து நாங்க 4 கழிச்சோம்னா என்ன வரும், சாரி 6ல இருந்து 2 கழிச்சோம்னால் 4 வரும். இப்ப பாருங்க, இதை சுருக்கலாம். நாங்க எக்ஸையும் நாங்க இணையலாம், 0 ஆயிடும். y சமன் 4, 2y சமன் 4. 2y சமன் 4 என்றால் y சமன் என்ன இருக்க போகுது, 4/2. ஆகவே y சமன் 2 வரும். y சமன் 2. பாருங்க, 2 சரியா கணியத்துல ஒரு ஆளோட விடையை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்த ஆளோட விடையை நாங்க என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அடுத்த ஆள் யாரு, எக்ஸ். இப்ப ஒரு ஆள் தெரிஞ்சா இன்னொரு ஆளை நாங்க என்ன செய்யலாம், பிரதியிட்டு கண்டுபிடிக்கலாம். என்ன, நாங்க ஏற்கனவே அட்சர கணித கோவைகள்ல நீங்க இதை படிச்சிருப்பீங்க. நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா, முதலாம் சமன்பாட்டுக்கு திரும்ப முதலாம் சமன்பாட்டுக்கு வந்து அதுல எக்ஸும் வையும் இருக்குத்தானே, என்னன்னு இருக்கு, எக்ஸையும் வையும் கூட்டின என்னன்னு சொல்றான், 6 வரும் சொல்றான். நான் என்ன செஞ்சிட்டேன், வையின் விடையை கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை, 2. அப்ப நான் வை வார இடத்துல 2 பிரதிட்டு எக்ஸக்கான வெளிக்கிறது. ரைட்? எக்ஸாக 2 சமன் 6 என்றால் எக்ஸ் சமன் என்னையா இருக்கணும், 6/2. ஆகவே எக்ஸ் சமன் 4 வரும். எக்ஸ் சமன் 4 வரும். ரைட்? நாம கடைசி என்ன செஞ்சிட்டோம், 2 சரியா கணியங்களோட விடையையும் கண்டுட்டோம். அப்ப நாங்க இதை கடைசியா என்ன செய்ய போறோம், அழகா இது சேர்த்து என்ன செய்யலாம், எழுதி வைக்கலாம். எக்ஸ் சமன் 4, y சமன் 2. இந்த அமைப்புல தான் இந்த கேள்வி நாங்க என்ன செய்யணும். சரியா? இது கொஞ்சம் என்ன, ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் வருது, நிறைய விஷயங்களை சேர்த்து தான் நாங்க என்ன செய்யணும், இந்த கேள்வியை வந்துட்டு செய்யலாம். இது ஒரு எளிய சமன்பாடு மாதிரி இல்லை, என்ன, அதை விட கொஞ்சம் டீப்பான கேள்வி, கொஞ்சம் பெரிய கேள்வி. சரியானே? ரைட். அப்ப நாங்க முதலாவது இந்த கேள்வி ஒருங்கமை சமன்பாடுகள் செய்யறதுக்கு நாங்க
முதலாவது எடுக்கிற ஸ்டெப் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சமன்பாடுக்கு நாங்க என்ன செய்யணும், பேரு வைக்கணும். சமன்பாடு 1, சமன்பாடு 2. ரைட். அடுத்த விஷயம் என்ன செய்யணும், யாராவது ஒரு ஆளோட குணகத்தை போய் பார்க்கணும். ஒன்று எக்ஸின் குணகம் முதலாவது சமன்பாட்டுல நெருக்கி ரெண்டாவது சமன்பாட்டுல நெருக்கி, அல்லது வையின் குணகம் முதலாவது சமன்பாட்டுல நெருக்கி ரெண்டாவது சமன்பாட்டுல நெருக்கி. ரைட். ரெண்டுலயுமே குணகங்களோட பெருமானம் எப்படி இருக்கு, எங்களுக்கு சமனாக இருக்கு. ரைட். இருந்தால் அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யணும், அந்த குணகங்களோட திசை என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இங்க எக்ஸத்தான் நான் பார்த்தேன். நான் முதலாவது எக்ஸத்தான் இல்லாம செய்யப்படும். நான் சொன்னதானே ஆரம்பிக்கக்குள்ளே 2 முறையில விட காணலாம். ஒரு முறை என்ன, ஒரு ஆளு இல்லாம செஞ்சு விடைய கண்டுபிடிக்கும். ஏன்னா இப்ப எக்ஸை இல்லாமாக்கி வைய கண்டுபிடிக்கப்படும். அப்ப யாரை இல்லாமாக்க போறோமோ அவர திசையை நாங்க என்ன செய்யணும், போய் பார்க்கணும். ஒரே திசை வந்ததுனால நாங்க என்ன முடிவெடுக்கோம், ஒன்றுல இருந்து ஒன்றை கழிக்கணும். அது என்ன ஒன்றுல இருந்து ஒன்று கழிக்கிறோம்னு சொன்னா என்னன்றது நாங்க என்ன செஞ்சிருக்கோம், இங்க விளங்கப்படுத்திருக்கோம். இதுல இருந்து வைய காண்றோம். ஏன்னா வையில இருந்து திரும்ப என்ன செய்யறோம், பிரதீட்டு முறை மூலம் எக்ஸிட விடைய காண்றோம். ரைட். அப்ப இந்த அமைப்புல நாங்க என்ன செய்யலாம், இந்த ஒருங்கமை சமன்பாட்டு கேள்விகளை செய்யலாம்.